வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி மற்றும் அதோட அதிபராக இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங் பற்றி இரண்டாவது மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அவங்களுடைய போர்படை தளபதி, அதாவது சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ஜெனரல் ஜாங் யூக்ஷியா, இவரை இப்போ சமீபத்தில் அந்த பதவியை விட்டு தூக்குனது, பிறகு கைது செய்ததுன்னு நடந்தது. இப்போ அடுத்த செய்தி வந்து அவர் எங்கே இருக்கிறானே தெரியல அப்படின்ட்டு சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன், இதுதான் அதிபர் தன்னுடைய உலகத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெஷினரி. இந்த சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் அப்படின்றது அதிபருடைய ஷி ஜின்பிங்கோடைய தலைமை. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 துணை தளபதிகள் இருப்பாங்க. இவங்க தான் பிஎல்ஏவோட நேரடி கண்ட்ரோலை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படைகளோட தளபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை விட மிகப்பெரிய அதிகாரம் அப்படின்றது இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜெனரல் ஜாங் யூக்ஷியாவுக்கு வருது. ஏன்னா ஜாங் யூக்ஷியா 75 வயது நபர். மாவோ காலத்தில் அவர் கூட இருந்தவர். 1979 சீனா மற்றும் வியட்நாம் யுத்தத்தில் பங்கெடுத்த ஒரு மிக முக்கியமான ஜெனரல். இவங்களோட டாப் தளபதிகள்லேயே போர் அனுபவம் பெற்ற ஒரே ஆள் யார் அப்படின்னா இவர் தான். அதே மாதிரி இந்த சிசிபி எலைட்ன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய அந்த எலைட் சர்க்கிளில் மிக மிக முக்கியமான நபர். ஷி ஜின்பிங்குக்கு இந்த அளவுக்கு அதிகார குவியல் வந்துச்சு அப்படின்னா இவரோட உதவியுமே அப்படி இருந்திருக்கு. இப்போ இவரை நீக்கினது தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எதிரி நாடுன்ற போது அவங்களுடைய குறிப்பாக இராணுவத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது நேரடியாக நம்மளை பாதிக்கும். நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அதை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஒரு அமெரிக்க ஊடகம், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீனாவுடைய சோர்சஸ் மற்றும் அமெரிக்காவுடைய சோர்சஸை வச்சு ஒரு உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, 2026 ஜெனரல் ஜாங் யூக்ஷியோ, சீனியர் வைஸ் சேர்மன் சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன், அப்புறம் அவருடைய கூட இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தளபதி லியூ ஜென்லி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கமிஷனோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், ரொம்ப 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 முக்கியமான பொசிஷன், இராணுவ தளபதினு நம்ம சொல்லலாம். இவங்க 2 பேரும் இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. சீரியஸ் வயலேஷன் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் லா. அதாவது நம்மளுடைய ஆர்மி ஆக்ட் எடுத்தீங்க அப்படின்னா வயலேஷன் ஆஃப் குட் ஆர்டர்ஸ் அண்ட் மிலிட்ரி டிசிப்ளின் சொல்லுவோம். ஆர்மி ஆக்ட் 63 சொல்லுவோம். இது என்னன்னா, உயரதிகாரிகளுடைய பேச்சை நீங்கள் கேட்கல, ஜூனியர் அதிகாரிகள் இல்லை ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் டிசிப்ளின் மிஸ் ஆகுது, ஒழுக்கம் மிஸ் ஆகுதுன்னா இதை பயன்படுத்தி சிறு சிறு தண்டனைகள் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை, அதிகாரப்பூர்வமாகவே அவங்க பாதுகாப்பு அமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை சீரியஸ் வயலேஷன் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் லா, மிக மோசமான வயலேஷன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோடைய ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங் யூக்ஷியா மிக முக்கியமான அதிரகசியமான ராஜாங்க ரகசியமாக இருக்கக்கூடிய சைனாவுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ், அவங்களுடைய அணு ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் எடுத்து செல்லக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளுடைய டேட்டாவை, அதோடைய தொழில்நுட்பத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மிக முக்கியமான சார்ஜ். ஏன்னா இப்போ சமீபத்தில் அவங்க நடந்த 100வது வெற்றி விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா DF-21 ரக ஏவுகணைகளை அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம எப்படி ரிபப்ளிக் டேல படுத்துமோ அது மாதிரி. அதோடைய எல்லை அப்படின்ற தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட 16,000 18,000 கிலோமீட்டர். நேரடியாக அமெரிக்காவை தாக்குவோம்னு சொல்லி சைனா தங்களுடைய மிலிட்ரி மசிலை ஃப்ளெக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு நிகழ்வு அது. இப்போ அதோடைய சீக்ரெட்டே இவங்ககிட்ட போயிடுச்சு. சீனாவுடைய அணு ஆயுதங்கள் எங்கே இருக்குது, அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அதோடைய திறன் என்ன, அதை எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணை, அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன போன்ற இந்த மாதிரியான டேட்டா இப்போ இவர் அமெரிக்காவுக்கு வித்துட்டாரு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சீரியஸ் சார்ஜ். ரெண்டாவது, சிஎம்சியோடைய தான் நிர்வாக குழு, அதாவது அவங்களுடைய முப்படைகள், பிஎல்ஏ, பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ், பீப்புள் லிபரேஷன் ஆர்மி நேவி, பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய பதவி உயர்வை டிசைட் பண்ணுறது சிஎம்சி தான். சிஎம்சின்றதை விட ஜாங் யூக்ஷியா தான். இந்த பதவி உயர்வுக்கு இவர் லஞ்சம் பெற்றிருக்கார் அப்படின்றது 2வது சார்ஜ். 3வது பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்சிக்குள்ளேயே, ஏன்னா சிஎம்சின்றது அதிபர் ஷி ஜின்பிங்க்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய, நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, ஒரு லாயலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்குள்ள பிரிவுகளை உருவாக்குனார். ஃபேக்ஷனலிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. 3மே பார்த்தீங்க அப்படின்னா அதிபயங்கரமான சீக்ரெட்.
ஏன்னா பதவி உயர்வுக்கு இவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற போது தரம் அற்ற அதிகாரிகள், திறனற்ற அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போவாங்க. அது இவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய நாட்டுக்கு நல்லது கிடையாது. குறிப்பாக போர் வேணும், தாய்வானை பிடிக்கணும், அருணாச்சலம் பிடிக்கணும்னு சொல்லி போரை நோக்கி போகக்கூடிய நாடுக்கு நிச்சயமாக இது நல்லதாக இருக்காது. செகண்ட், அணு ஆயுதத்தோடைய சீக்ரெட்ஸே அவங்க லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது சைனாவால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் திரும்ப மாற்றுறதுக்கு எத்தனை வருடம் ஆக முடியும்னு தெரியல, அதே மாதிரி மாற்ற முடியுமான்னு தெரியல. மூணாவது, சிஎம்சிக்குள்ள ஃபேக்ஷன் அப்படின்றது ஷி ஜின்பிங்கை நேரடியாக பதவியை விட்டு தூக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா 2012 தன்னை ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு தலைவனாக ஷி ஜின்பிங் கட்டமைக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் அதிகாரிகள் இது வரைக்கும் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஜெயிலில் போடப்பட்டிருக்காங்க, இல்லை கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட முத்தாய்ப்பா 2023 அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெய் ஃபெங்கு, அதன் பிறகு அக்டோபர் 2025 லீ ஷங்ஃபு 2 பேரையுமே தூக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பாக இருந்தவர், ஒரு இளம் வயதுடையவர். அவர் ஒரு ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு பெண் நிருபரோட தொடர்பில் இருந்து அதன் மூலியமா சில ராஜாங்க ரகசியங்களை அமெரிக்காவுக்கு வித்துட்டாரு அப்படின்றத அவங்க பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகுதான் அக்டோபர் 2025 ஷாங் செங்மின் அப்படின்றவர் சிஎம்சியோடைய வைஸ் சேர்மனாக இருப்பார். அது வரைக்கும் அந்த பொசிஷன் எல்லாமே வேக்கன்ட் தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்பு சிஎம்சிக்கு நிகரான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிசிஎஸ், கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஒரு வேகன்சி வைக்க முடியும்? ஏதோ ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட் இருக்குது, அரசு அதிகாரிகளுடைய ஆசிரியர்கள் போஸ்ட் இருக்குது, பிஎஃப் கமிஷனர் போஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வேகன்சியாக வைக்கலாம். நாட்டோட பாதுகாப்பை நிர்வகிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எப்படி வைப்பீங்கன்ற போது இந்த இடத்துல அவங்களுடைய நம்பிக்கை இல்லாத ஆளுங்க, நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா யாருமே இல்லை அப்படின்றதான் இது கிளியர் கட்டாக காமிக்குது. அதன் பிறகு ஜனவரி 19 கு ஜுன் அப்படின்ற அந்த அதிகாரி இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கொண்டு வரப்படுறாரு. நியூக்ளியர் பிரீச், அணு ஆயுத ரகசியங்களை வெளியில வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு ஜனவரி 23, 24 ஜாங் மற்றும் லியூ இவங்க 2 பேருமே ஷி ஜின்பிங் கூட்டின அந்த சிஎம்சியோடைய கூட்டத்தில் மிஸ்ஸிங். ஜனவரி 24 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. பிஎல்ஏ உடைய ஒரு பத்திரிகை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் கிரைம் அப்படின்ட்டு, அதே மாதிரி சேர்மனோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்க. அதன் பிறகு ஜனவரி 25 வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோடைய இந்த லீக், அணு ஆயுத தகவல்களை லீக் பண்ணிட்டாங்கன்றது வருது. ஸோ 4 முக்கியமான விஷயங்கள். சைனாவுடைய அணு ஆயுதங்கள், அதோடைய சம்மந்தப்பட்ட ரகசியங்கள், அதோடைய ஏவுகணைகள் பற்றிய ரகசியங்கள் லீக் ஆகிருக்கு. பிரைபரி, ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஃபேக்ஷனலிசம் அப்படின்றதும், அதே மாதிரி ஹார்ட்வேர் ஆர்என்டி சம்மந்தப்பட்ட துறைகளையும் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது முக்கியமாக இதை பற்றி நிறையா கான்ஸ்பிரசி தியரிஸ் போகுது நெட்டில். பட் அதெல்லாம் படித்து வடிகட்டி எது கரெக்டாக இருக்குன்ற அளவுக்கு, ஏன்னா சைனா ஒரு ஸ்டோன் வால்டு கண்ட்ரி, இரும்பு திரையுள்ள கண்ட்ரி, அங்கேருந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரம் நியூஸ் வராது. பட் கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு சில முக்கியமான ஆட்கள், ஏஷியன் சொசைட்டி ஆஃப் பாலிசி இன்ஸ்டியூட்டோடைய ஒரு மிக முக்கியமான அனலிஸ்ட் லைலே மாரிஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் பர்ஜ் சின்ஸ் 1949, மாவோ காலத்துக்கு பிறகு இராணுவத்தில் இவ்வளோ பெரிய பர்ஜிங், இவ்வளோ பெரிய அதிகாரிகள் தூக்கியடிக்கப்பட்டு கொல்லப்படுறதுன்றது, இதுதான் பிஎல்ஏ இஸ் இன் டிஸ்அரே, கம்ப்ளீட்டாக அவங்களுடைய இராணுவத்தோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி என்டியு சிங்கப்பூருடைய ஒரு ரிசர்ச்சர் டைலான் லோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினான்மென்னுடைய அந்த படுகொலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு அந்த புரட்சிக்கு பிறகு இவ்வளோ பெரிய பர்ஜிங்கை இப்போ தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எதிரான சிலதும் வருது. இல்லை இது ரொம்ப சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. பட் கண்டிப்பாக நடந்திருக்கு. அது அவங்களுடைய அஃபிஷியல் பக்கத்துலேயே அதை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய எல்லையில், நம்ம திபேத் இந்தியா எல்லையில் சீனா ஆக்கிரமிச்சிருக்கு கூட திபேத் எல்லையில், குறிப்பாக லே லடாக் பகுதிகள், டெஸ்பாங் பிளைன்ஸ், நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷ் பார்டர், இந்த இடங்களில் அவங்களுடைய மிகப்பெரிய போர் யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவத்தோட நேரடி கான்டாக்டில் வராமல் நான் கான்டாக்ட் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ஃபோர்ஸை மிக அதிக லெவலில் யூஸ் பண்ணி இந்திய இராணுவத்தை வீழ்த்தணும் அப்படின்றது தான்.
ஏன்னா அவங்க நேரடியாக மோதின போது கல்வானில் என்ன நடந்துச்சுன்னு உலகத்துக்கே இப்போ வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த ராக்கெட் ஃபோர்ஸோடைய மிக முக்கியமான அந்த இராணுவ தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாங் ஷெங்மின். இந்த ஜாங் ஜென்மினோடைய பதவி இப்போ காலி. ஷாங் ஜெங்மின் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்தியா கிட்ட நீங்கள் அந்த வேலையை நீங்கள் பண்ணணும்னா அந்த இராணுவ தளபதிக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸு, அவருக்கு உண்டான போர் யுக்தி, இது எல்லாமே தனி மனிதர் சம்மந்தப்பட்டது. இப்போ அவர் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு கிளியர் வின்னராக வெளியில் வராங்க. ஏன்னா உடைக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சைனாவை இராணுவ ரகசியம், அதுவும் அணு ஆயுத ரகசியங்களை அமெரிக்கா தூக்கியிருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கா மீண்டும் அவங்களுடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு வலிமையானது, எவ்வளவு தூரம் ஊடுருவக்கூடியதுன்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க. தாய்வானை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இதை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சீன மொழி, மேண்ட்ரின் மொழி பேசக்கூடிய சீனாவை நன்கறிந்த ஒரு நாடு அப்படின்னா அது தாய்வான் மட்டும்தான். ஸோ தாய்வானுமே ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு அரசியல் மாற்றத்தையோ இல்லை ஒரு இராணுவத்தில் ஒரு இன்னும் பெரிய ஒரு வெற்றியோ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தாய்வான் ஊடகங்களில் பார்க்கும் பொழுது அவங்களுமே சொல்றது PLA இப்போதைக்கு ரெடியாக கிடையாது. ஏன்னா நீங்கள் தளபதிகள் இல்லாமல் ஒரு இராணுவத்தை நடத்த முடியுமானா சத்தியமாக முடியாது. இப்போ ஷி ஜின்பிங்குக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்பிக்கையான ஆளுங்க யாருமே இல்லை. அப்போ நீங்கள் யாரை ராணுவ தளபதியாக போடுவீங்க? கத்துக்குட்டிகளை நீங்கள் ராணுவ தளபதியாக போட்டோன்னா அவங்க நம்பிக்கையாக இருக்கலாம். அதுவும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்ட்டு தெரியாது. இளம் அதிகாரிகள் ஒரு 40-45 வயசுல நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ராணுவ தளபதியாக்குன்னா இருப்பாங்க, கட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களால தாய்வான் மாதிரி, அதுவும் அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்ற தாய்வான் மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் மிலிட்டரி ஆப்ரேஷனையோ இல்லை இந்திய ராணுவம் மாதிரியான ஒரு வலிமையான ராணுவத்தையோ எதிர்கொள்கிற அளவுக்கு போர் திறமை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா $1 பில்லியன் கொஸ்டின் அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டி, அதாவது இவங்களுடைய பார்ட்டி பிளானம் நடந்துச்சு 2026. அப்போ பார்த்தீங்கன்னா சில ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இவங்க ஒரு படம் காமிச்சிருந்தாங்க. டிக்டாக்ல வீடியோலாம் எடுத்து போட்டு இந்த ரோபோ நாய்கள்லாம் வந்து இந்திய ராணுவத்தை வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீரர்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் பாருங்க, நம்ம ரோபோ நாய்களை பார்த்து பயந்துட்டாங்க, நம்ம இனிமேல் ஆட்களே அனுப்ப தேவையில்லை, இவங்களே பார்த்துக்காங்கன்ட்டு. பட் இப்போ அதுக்கு உண்டான தளபதியே அங்கே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு மிக முக்கியமான அனாலிசிஸ் மெலிசா சென் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷி ஜின்பிங்கால எப்படி தூங்க முடியும்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எதிராக ஒரு கழகம், நாளைக்கு உங்க காவல்துறையோ இல்லை உள்துறை அமைச்சகமோ ஏதோ ஒரு கழகம் பண்றாங்கன்னா உங்களை காப்பாற்றக்கூடியது இராணுவம் மட்டும்தான். இப்போ அந்த இராணுவ தளபதிகள் யாருமே உங்களுக்கு நம்பிக்கை பெற்றவர்களா இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அப்படின்றது சீன மக்கள் மேலேயே மிகப்பெரிய லெவலில் இருக்கு. வைபோ அப்படின்ற அந்த சீன ஊடகத்தில் நாம் ஒரு ஐடி வச்சிருக்கோம், அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதை அவங்க பிளாக் பண்ணுவாங்க, திரும்ப ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு. இந்த முறை கான்ட்ராஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷி ஜின்பிங்கான அந்த மக்கள் ஆதரவு அப்படின்றது கம்மியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இராணுவம் இன்னைக்கு வெனிசுலாவில் என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெனிசுலா கிட்ட ஒரு 1.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 அமெரிக்கன் கமாண்டோஸ் தான் அங்கே வந்தாங்க. ஆனால் அங்கே சரண்டர் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க இராணுவ தலைமை முழுக்க CAவால் விலைக்கு வாங்கப்பட்டவங்க. நாளைக்கு இதே நிலைமை ஷி ஜின்பிங்க்கு வராது எப்படி அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஜாங் யூக்ஷியா மாவோவுடைய இராணுவத்தில், குறிப்பாக இந்திய சீன யுத்தத்துலலாம் மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்த மாவோ பிரீடுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போர் அனுபவம் பெற்ற ஒரே தளபதி தான் அவர். அதில் மாதிரி குறிப்பாக பேட்டில் ஆஃப் லாஷான், இவங்க வியட்நாமை வீழ்த்தின ஒரு யுத்த களம் அது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டெக்கரேஷன், அதாவது கேலண்ட்ரி அவார்டை பெற்ற ஒரே அதிகாரி அவர் தான். இப்போ இந்த ஜென்ரேஷன், இந்த ஜெனரல்ஸோடைய லாயலிட்டி, இவங்க எல்லாமே இந்த பார்ட்டி, அந்த கம்யூனிசம் அப்படின்றது ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடியது. இவங்களையே அமெரிக்கா உடைச்சிட்டா இனி அடுத்த தலைமுறை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தளபதிகள், அவங்களுடைய பிரிகேடியர் ரேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. 80-90களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்களை அமெரிக்கா எவ்வளோ ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்களுடைய கணிசமான குடும்ப உறுப்பினர்கள் இப்போ அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனாவுடைய பல சீனாவுடைய ஜெனரல்ஸோடைய குடும்பங்கள் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இனி அடுத்த கட்ட தளபதிகளை நோக்கி போகும் பொழுது அப்போ யார் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஜிங் 1936 38 அந்த உலகப்போர் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பர்ஜிங்கை இதே மாதிரியான பண்ணி தான் அவங்க பண்ணாங்க. குறிப்பாக அவங்களுடைய இராணுவ தளபதியாக அன்னைக்கு இருந்த மிக்கைல் டுகாஷெவிக் அவரை நீக்கினது, அதோட ஒரு 30,000 அதிகாரிகளை ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட கொண்டுட்டார். பல சார்ஜஸ் போட்டு, ட்ரீசன் போட்டு, பிரைபரி போட்டு இது பண்ணாங்க. பட் அதை விட மிகப்பெரிய ஒரு பர்ஜிங்கை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு பெரிய பனிப்பாறையோடைய ஒரு துளி தான், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது இன்னும் பெரிய பெரிய தகவல்கள் கண்டிப்பாக வெளியில வரும். பட் இந்த இடத்துல பிஎல்ஏவுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது பிஎல்ஏவுடைய ராக்கெட் ஃபோர்ஸ். ஏன்னா பிஎல்ஏவுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் தான் இவங்களுடைய ராக்கெட்ஸ், மிசைல் மற்றும் அணு ஆயுதங்கள் இது மூணுத்தையும் நேரடியாக கவனிக்கக்கூடியது. இப்போ அதோட தளபதிகள் இல்லாமல், அதோட அடுத்த கட்ட தளபதிகள் இல்லாமல் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் $1 பில்லியன் கேள்வி. லைட் ஆஃப் லாங் நைவ்ஸ்னு அப்படி சொல்லுவோம். ஸோ ஷீயோடைய நைட் ஆஃப் லாங் நைவ்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்துருச்சு. கிளியர் கட்டா இவங்க அணு ஆயுதம் லீக் பண்ணப்பட்டிருக்குன்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் கிளியராக ஒரு அனுமானிக்கலாம். இது கிளியராக இந்த டைரக்ஷனில் தான் போகுதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு இராணுவ புரட்சியுமே அங்கே ஃபெயில் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் பொழுது நாம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவம், இந்த டிக்டாக் வீடியோஸ், எண்ணிக்கை, ரோபோ வச்சு படம் காமிக்கிறது, ட்ரோன் வச்சு படம் காமிக்கிறது எல்லாம் பத்தாது. இராணுவ தளபதிகள் நாட்டுக்கு விசுவாசமா இல்லாமல் ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது சீனா மற்றும் ரஷ்யா, சோவியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நாட்டுடைய இராணுவத்தை நம்ம மீண்டும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். எந்த காலகட்டங்களையுமே இந்த மாதிரியானதெல்லாம் பார்க்கல. இன்றைக்கும் நம்மளுடைய முப்படை தளபதி, முன்னாள் தளபதிகள் ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர்களை நான் இதில் சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக என் கூட உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தார். அவ்வளோ பெரிய இராணுவ தளபதி. நான் அவர் முன்னாடி எப்படி நின்றுன்னு எனக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. சாதாரணமாக இது பண்ணார். டெல்லிக்கு வா பார்க்கலாம் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது ஒரு டெல்லியில் இருக்க குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கே தான் இருக்கேன் அப்படின்றது. ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் தன்னோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு சேர்ந்து அந்த பணத்தை வச்சு அந்த வீட்டை வாங்கி தன்னோட அந்த 60 வயதுக்கு அப்புறம் இருக்கிற போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை அவர் நிகழ்த்திட்டு இருக்கார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது, இராணுவம் மட்டும் பத்தாது, தேசபக்தி இல்லாத ஒரு இராணுவம் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும் அப்படின்றதுக்கு சீனா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் இன்னும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் வரும். நம்ம தொடர்ந்து கவர் பண்ணுவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.